பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல நாம இந்த வீடியோல பார்க்க போறது கிங்டம் பிளான்டே பத்தியும் கிங்டம் அனிமாலியா பத்தியும் கடைசியா வைரஸ் வெரியாட் பிரியான் அண்ட் லைக்கன் இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். கிங்டம் பிளான்டே. ஸோ பிளான்டே அப்படின்போது நம்ம எல்லா வகையான பிளான்ஸுமே இந்த கிங்டம்ல வரும். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே யூகேரியாட்டிக் ஆர்கானிசமா இருக்கு. ஏன்னா இது எல்லாத்துலயும் ப்ராப்பர் நியூக்ளியர் மெம்பரன் கொண்ட செல் கொண்ட ஆர்கானிசமா இருக்கு. ஸோ இது மல்டி செல்லுலார் செல்ஸும் நிறைய கொண்ட ஆர்கானிசம், அதுக்கப்புறம் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசமா இருக்கு. ஸோ அதனால அதனுடைய நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோஃபிக்கா இருக்கும், அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலியமா உணவை தனக்கு தயாரிச்சுக்க கொள்ளக்கூடிய ஆர்கானிசம். சில பிளான்ஸ் பார்த்தோம்னா ஹெட்டிரோட்ராஃபிக் பிளான்டா இருக்கும், அதாவது சிலது இன்செக்டிவோரஸ் பிளான்டா இருக்கும், சிலது பாராசைட்டிக் பிளான்டா இருக்கும். இன்செக்டிவோரஸ் அப்படின்னும் போது நம்ம பிளாடர் வேர்ட் அதுக்கப்புறம் வீனஸ் ஃபிளை ட்ராப்பை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆர்கானிசமே இன்செக்டை எடுத்துக்கிறது மூலியமா நைட்ரஜன் சோர்ஸ் வந்து இந்த இன்செக்ட்லேருந்து கிடைக்குது, அப்பார்ட் ஃப்ரம் போட்டோசிந்தசிஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபுட்டை தவிர. ஏன்னா இது வளரக்கூடிய இடங்கள் எதுல இருக்கும் அப்படின்னா நைட்ரஜன் கம்மியா இருக்கக்கூடிய இடங்கள்ல வளரும், அதனால. ஸோ அப்புறம் பாராசைட்டிக் பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எக்ஸாம்பிள் கஸ்கட்டாவை பார்க்கலாம். ஸோ இது இன்னொரு பிளான்ட்டோடைய சத்துக்களை உறிஞ்சி வளரக்கூடிய பிளான்ட்டா இருக்கு. ஓகே, இதோடைய ரீப்ரொடக்ஷன் வந்து சைக்கிள் பார்த்தோம்னா ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் கொண்டதா இருக்கு. அதாவது டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்ல இருந்து ஹாப்ளாய்டு கேமெட்டோஃபைட் வரைக்கும் இதனுடைய ரீப்ரொடக்ஷன் வந்து பார்க்க முடியும். பிளான்ட் உடைய செல்லை டிஃபரன்ஷியேட் பண்றது அனிமல்ல இருந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செல் வால் தான். ஸோ மோஸ்டா செல்லுலோசிக் செல் வால்ஸ் கொண்ட செல்ஸா தான் இந்த பிளான்ட்ல நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ அடுத்தது கிங்டம் பிளான்டேவை 5 டைப்ஸாக பிரிக்கலாம். அதாவது தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம், அப்படி இப்படி 5 டைப்பாக வந்து பிரிக்க முடியும். ஸோ இதை டீட்டெயிலாக இன்னும் நம்ம லேட்டர் வேற சாப்டர்ல பார்ப்போம். இப்போ கிங்டம் அனிமாலியா. அனிமாலியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த அனிமல் கேட்டகரியில வருது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக யூகேரியாட்டிக் ஆர்கானிசமா இருக்கும். ஏன்னா இதனுடைய செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியர் மெம்பரன், ப்ராப்பர் நியூக்ளியர் மெம்பரன் பார்க்க முடியுது. செல் ஆர்கனல்ஸும் நல்லா வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும். இதுவும் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், ஹெட்டிரோட்ராஃபிக். ஸோ எல்லா அனிமல்ஸுமே வந்து ஹெட்டிரோட்ராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ இன்னொரு அனிமல்ஸை இன்னொரு லிவிங் பீங்கை சார்ந்து இருக்கிறதுனால ஃபுட்டுக்கு. ஓகே, இதோடைய டைஜஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் கேவிட்டி கொண்டதாக இருக்கும். அதனால இது ஹோலோசூயிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால இது ஹோலோசூயிக். நம்ம அனிமல்ஸ் எல்லாருமே ஹோலோசூயிக் அப்படின்னு சொல்லுவோம். ஷேப் அண்ட் சைஸ் வந்து டெஃபினேட்டா இருக்கும். ஸோ இது மீதி ஆர்கானிசம்ல இருந்து மீதி கிங்டம்ல இருந்து தனிப்படுறது எதனால அப்படின்னா நியூரோமோட்டார் சென்சரி நியூரான்ஸ் கொண்டதுனால தான். ஸோ இதனுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல்ல இருந்து வரக்கூடிய கேமெட்ஸ்ல இருந்து உருவாகிறது தான் இந்த எம்ப்ரியோல இருந்து நம்மளுக்கு நியூ ஆர்கானிசம் உருவாகும். ஓகே, இப்போ இந்த அனிமாலியாவை வெர்டிபிரேட்ஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். அதனுடைய அந்த பேக் போனை வச்சு இப்படி ரெண்டா பிரிக்கலாம். ஸோ இதை இன்னும் டீட்டெயிலாக வேற ஒரு சாப்டர்ல நம்ம பார்ப்போம். அடுத்ததா வைரஸ். ஸோ வைரஸ் அப்படின்னும் போது இது ரொம்ப டைனி ஆர்கானிசம். இது ஏன் இந்த 5 கிங்டம்லயும் வரல அப்படின்னா இது ஏ செல்லுலார், ஸோ செல் இல்லாததுனால. ஸோ இது வந்து தனியா அந்த கேட்டகரியில வந்து அந்த 5 கிங்டம்ல வராததா இருக்கு. ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் என்னன்னா இட்ஸ் நாட் ட்ரூ லிவிங். அதாவது வெளியில பார்க்கும்போது இது லிவிங் இல்லாத மாதிரியும், இப்போ ஒரு ஆர்கானிசம் ஹோஸ்ட் உடைய ஆர்கானிசம் உள்ள புகுந்ததுக்கு அப்புறமா இது ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியதுனால இது நாட் ட்ரூ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இனர்ட் அப்படின்னு அதனால தான் சொல்றோம். ஸோ வெளியில வந்து லிவிங் இல்லாத மாதிரி, ஸோ ஹோஸ்ட்டுக்குள்ள லிவிங் இருக்கிறதுனால. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் கொண்டதாக இருக்கும். ஸோ இது ஏன் வைரஸ் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்கன்னா இதுக்கு அர்த்தம் வந்து வெனம், ஸோ பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல்ல இந்த வைரஸை டிஸ்கவர் பண்ணது ட்ரிமிட்டி ஐவானோவ்ஸ்கி 1892ல டொபாக்கோ பிளான்ட்ல தான் இதை ஃபர்ஸ்ட் பார்த்துருக்காங்க. ஸோ லூயிஸ் பாஸ்டர் தான் இது வைரஸ் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் M.W. பெஜனிக், இவர் வந்து 1898ல இதுக்குள்ள இருக்க இந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிடை எடுத்து இன்னொரு பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது அந்த ஃப்ளூயிட் இன்னொரு பிளான்ட்லயும் டிசீஸ் காஸ் பண்றதுனால இதை ஃப்ளூயிட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அதாவது இந்த ஃப்ளூயிடும் பாய்சனஸ், அதாவது இன்னொரு பிளான்ட்லயும் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட் அப்படின்றதுனால. அடுத்ததா இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டல் ஸ்டடியை பண்ணது யாரு அப்படின்னா W.M. ஸ்டான்லி 1935ல. இவர் தான் இந்த ஆர்கானிசம் வெளியில வந்து இனர்ட்டா இருக்கு, ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம்குள்ள போனாதான் இது ஆக்டிவா இருக்கு அப்படின்றத சொன்னவங்க. அதுக்கப்புறம் இதனுடைய ஜெனடிக் மெட்டீரியல் பார்த்தோம்னா ஒன்று டிஎன்ஏவா இருக்கும் இல்ல ஆர்என்ஏவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமல்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏவா இருக்கலாம். பிளான்ட்ஸ்ல அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்டா ஆர்என்ஏ கொண்ட வைரஸா இருக்கும். ஸோ இங்க பார்க்கக்கூடியது டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ இந்த வைரஸ்ல இங்க பார்க்கக்கூடிய இந்த யூனிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் வந்து கேப்சோமியர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் இந்த ஜெனடிக் மெட்டீரியல் ஆன ஆர்என்ஏ. ஸோ இது டொபாக்கோவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ். ஸோ இங்க பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா T4 பாக்டீரியோஃபேஜ். ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றது எதனால அப்படின்னா இது பாக்டீரியாவை போய் இன்ஃபெக்ட் பண்றதுனால. ஸோ இதை T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றோம். இந்த வைரஸ்ல மேல நம்மளுக்கு ஹெட் மாதிரி இருக்கக்கூடியது கேப்சியூல் ஆகப்பட்டிருக்கிறதுனால இது ஒரு புரோட்டீனால ஆகப்பட்ட கிறிஸ்டலைன் கேப்சியூல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கேப்சிடுக்குள்ள தான் நம்மளுக்கு இங்கே டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஹெலிக்கல் ஜெனடிக் மெட்டீரியல் வந்து பார்க்க முடியும். ஸோ இது அனிமல்ஸ்ல என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னா மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹர்ப்ஸ், இன்ஃப்ளூயன்சா, எய்ட்ஸ் போல டிசீஸும். பிளான்ஸ்ல என்ன டிசீஸ் காஸ் பண்ணுவோம்னா மொசைக் ஃபார்மேஷன், லீஃப் ரோலிங், கர்லிங், எல்லோயிங் அண்ட் வெயின் கிளியரிங், டுவார்ஃபிங் அண்ட் ஸ்டண்டட் growth ஏற்படுறத பார்க்க முடியும்.
அடுத்ததா வீரியாட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது வைரஸை விட ரொம்ப சின்ன ஆர்கானிசம். ஸோ இது வீரியாட்ஸ் அப்படின்ற வைரஸ் போல ஆக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதை வந்து டிஸ்கவர் பண்ணது யாருன்னா டிஓ டைனர் 1971. ஸோ இந்த வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ராட் லைக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும் ஆர் பிரான்ச் லைக் ஸ்ட்ரக்சர் கொண்ட நேச்சர் கொண்ட ஆர்கானிசமா இருக்கும். இது வெறும் ஆர்என்ஏவால உருவான பிரியாட்ஸ். ஸோ இது லோ மாலிகுலர் வெயிட் கொண்டதாக இருக்கும். ஸோ இது காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் என்ன அப்படின்னா பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரியான்ஸ். ஸோ இந்த ப்ரியான்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன் மட்டும்தான். ஸோ இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் கொண்ட இந்த இதுதான் ப்ரியான்ஸ் அப்படின்றோம். இது என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்? மோஸ்டா நியூரோலாஜிக்கல் டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ இது கவுல பார்த்தோம்னா மேட் கவ் டிசீஸ் அப்படின்ற டிசீஸ் காஸ் பண்ணும். ஸோ இதை பொவைன் ஸ்பாஞ்சிஃபோரம் என்செஃபலோபதி அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரியான்ஸும் வைராட்ஸ் இது ரெண்டுமே ஏ செல்லுலார் வைரஸ் போலவே செல்லுலார் ஃபார்ம் ஒழுங்கா இல்லாதது. ஸோ அதனால தான் இந்த 5 கிங்டம்லையும் வரல. அதை தவிர லைக்கன்ஸ். ஸோ இந்த லைக்கன்ஸும் ஏன் இந்த கிங்டம்ல வரல அப்படின்னா ஸோ இது வந்து ரெண்டு சேர்ந்து இருக்கிறது. அதாவது ஃபங்கையும் ஆல்கேயும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ ஃபங்கை அப்படின்றத மைக்ரோபயாண்ட் அப்படின்றோம், ஆல்கே அப்படின்றத ஃபைக்கோபயாண்ட் அப்படின்றோம். ஸோ ரெண்டும் சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ல இருக்கிறதுனால இது ரெண்டு இந்த கேட்டகரியில கிங்டம்ல வந்து வரதில்லை. இந்த லைக்கன்ல இருக்கக்கூடிய ஃபங்கை என்ன பண்ணும்னா ஷெல்டர் வாட்டர் மினரல் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆல்கே என்ன பண்ணும்? போட்டோசிந்தட்டிக் நியூட்ரிஷன் போட்டோசிந்தசிஸ் மூலியமா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நியூட்ரிஷனை ஃபங்கைக்கு ஷேர் பண்ணும். இப்படி ரெண்டும் ஷேர் பண்ணி சிம்பியோட்டிக் அசோசியேஷன்ல வாழக்கூடியது தான் இந்த லைக்கன். இந்த லைக்கன் ஒரு பெரிய பொல்யூஷன் இண்டிகேட்டரா இருக்கு. ஸோ எங்கெல்லாம் ரொம்ப பொல்யூட்டட் இருக்கோ அங்க இந்த லைக்கன் வளராது. இதோட பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஹோல் சாப்டரும் நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ புரியுற மாதிரி ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல்ல இந்த பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனுடைய ப்ரீவியஸ் பார்ட்ஸும் வந்து இதுல இருக்கு. ஸோ தேங்க்யூ.